ஸ்ரீ முதலே சொல்லிட்டு இருக்கேன், அமரன் படத்தில் நடிக்கிறதுக்கு நான் போறேன், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன். ஏன்னா அங்க அது ரொம்ப பெரிய படம். இன்னொன்று இட்ஸ் எ வெரி குட் ஃபிலிம் அமரன். அதுல ஸ்ரீக்குள்ள நல்ல ரோலு. அதுக்கு மேல ஏன் இதுக்கு மேல இல்லையே ஸ்ரீன்னு நினைச்சோம்னா, அப்போ அந்த சாய் பல்லவிலாம் எடுத்துருக்கணும். சாய் பல்லவில நடிச்சது எல்லாரையும் நடிக்க வைக்கணுமே, அதனாலதான் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. பட் யூ டன் வெரி வெல். இது உனக்கு இது ஒரு சக்சஸ் படம். இனிமேல் ஸ்ரீ அடுத்த படத்துல போட்டுதான் ஆகணுன்ற லெவலில் கொண்டாந்துட்டேன். ஏன்னா ஒரு படம் ஓடிடுச்சு, இன்னொரு படம் ஓடிடுச்சுன்னா அடுத்தது கொண்டாந்துருவாங்க. இப்போ நான் கூட தைரியமா இருக்கேன். கொஞ்சம் கேப், ஒரு 1.5 வருஷம் கேப் விட்டுட்டேன் சினிமாவுக்கு. இப்போ சொன்னா கேட்குறாங்க, ஆனால் நல்லா ஆயிட்டீங்களான்னு. ஓ, அப்போ எல்லாருக்கும் தெரியுது உடம்பு சரியில்லைன்னு, ஆனால் நல்லானது மட்டும் தெரியல. யாருக்கு நல்லது தெரியக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ஆனால் நான் கேட்டேன், நான் வாய்ப்பு கேட்டுருவேன். நடிக்க தானே கேட்குறோம், நான் சொத்து சுகமா கேட்குறோம் உங்ககிட்ட இருந்து. நடிக்க வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஆக்டிங் தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த லைன்ல வந்துட்டு, அதனால இனிமேல் நான் சினிமா வேணாம்னு சொல்லி போனோம்னா நான் தான் கஷ்டப்படுவேன். சினிமா கஷ்டப்படாது, யார் வந்தாலும் போயிட்டே இருக்கு. புரட்சி தலைவர் இறந்து விட்டார், நடிகர் திலகம் போயிட்டார், தேவனி சார் இல்லை, ஜெய்சங்கர் இல்லை, படம் நின்றுச்சா நான் ஓடிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தங்க நடிப்பாங்க, யாரோ ஒருத்தங்க வருவாங்க. சினிமா மட்டும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. என்ன சுருங்கி வாழும் போவேன். எனக்கு தேட்டர்லாம் இன்னும் சின்னதாகிடும். பெரிய தேட்டராக இருந்ததுதான் முடியாது, தம் கட்ட மாட்டாங்க. இப்போ நிறைய தேட்டர்ஸ்லாம் உதயம் காம்ப்ளெக்ஸ்லாம் இடிக்கிறாங்கன்னு போது மனசு சங்கடமா இருக்கு, வேதனையா இருக்கு. முதல்ல சின்னதாக கட்டியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, முதல்ல பெருசாக கட்டிட்டாங்க. அப்போ இருந்த தாட்டுக்கு அது நல்லது, இப்போ இருந்த தாட்டுக்கு இடிக்கிறது நல்லது. பட் எனியாவ் யூ ஹவ் டன் அ வெரி குட் ஃபில்ம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் வீக் இப்போதான் உட்கார்ந்தேன். இந்த ஒரு படத்துக்கு தான் வந்தேன். ஏன்னா இந்த சக்சஸ் மீட்ன்றது இப்போ ஃபேஷன் ஆஃப் த டேவா என்ன எனக்கு தெரியாது.